ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். நான் உங்கள் டேவிட் அன்பு. இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான டாபிக் பார்க்க போகிறோம். எவ்ரிடே கம்யூனிகேஷனுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு ஃப்ரேஸ் கற்றுக்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் புரியும் எங்கெங்கே எப்படி எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்ட்டு. ஓகே, அண்ட் இதை நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களை தொடர்ந்து வந்து சேரும். டிலே இல்லாமல் நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நெக்ஸ்ட் மந்த்துக்கான பிகினர் டு இன்டர்மீடியட் கோர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதற்கான அட்மிஷன் நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம். நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இப்போ தெரிகிற இந்த மெயில் ஐடிக்கு எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். நாங்கள் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் அனுப்புகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த அப்பொழுது அப்படிங்கிற வார்த்தையோட ஃபஸ்ட்டு யூசேஜ் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். அதாவதுங்க, இந்த பொழுது அப்படின்னு வந்துட்டாலே நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கணும், இது காலத்துக்கூட சம்மந்தப்பட்ட ஒரு வார்த்தை. ஓகே, டைம் கூட ரிலேட்டடான ஒரு வார்த்தை. அதுவும் இந்த அப்பொழுது அப்படிங்கிற வார்த்தையை நம்ம பாஸ்ட் இன்சிடெண்ட்டை சொல்கிறதுக்கு யூஸ் பண்ணுறோம். சரிங்களா? எப்படி பாஸ்ட் இன்சிடெண்ட்டை. இதற்கு ஆல்டர்னேட்டிவ் வேர்ட்ஸில் ஒரு சில வார்த்தைகள் இருக்குது. நீங்கள் அந்த வார்த்தையில் யூஸ் பண்ணாமல் இதையும் போட்டு பழகுங்கள். சரிங்களா? கவனிக்கணும். அதுவும் இது முழுக்க முழுக்க எதற்கூட தொடர்பு உடையதாக இருக்கிறது அப்படின்னா பாஸ்ட் இன்சிடெண்ட். சரிங்களா? ஓகே, அதுவும் கடந்த காலத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்பெசிஃபிக் ஜென்ரலான டைமை சொல்ல போகிறோம். எப்படி பாஸ்ட் இன்சிடெண்ட், அதுவும் ஸ்பெசிஃபிக்னு சொல்கிறத விட ஜென்ரலாக சொல்கிறது தான் கரெக்டு. ஸ்பெசிஃபிக்காக சொல்ல மாட்டோம், ஜென்ரலாக அந்த டைமில் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதற்கு இருக்கக்கூடிய இன்னொரு தமிழ் வார்த்தை என்ன அப்படின்னா, நாம் இந்த மாதிரியும் சொல்லலாம். பாருங்களேன், அப்பெல்லாம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். தம்பி, உனக்கெல்லாம் தெரியாதுப்பா, அப்பெல்லாம் நாங்கள் அப்படி இருந்தோம். ஓகே, அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் சின்ன வீட்டில் இருந்தோம். இந்த வார்த்தை இருக்குது பார்த்தீங்களா, இதற்கு தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த பர்டிகுலர் வார்த்தையை யூஸ் பண்ணுறோம். புரியுதுங்களா? ரைட். இப்போ பாருங்கள், அப்போ இந்த வார்த்தைக்கு நாம் வச்சுருக்க ரூட் வேர்டு என்ன அப்படின்னா பேக் தென். ஓகே, இந்த பேக் அப்படிங்கிற வார்த்தை வந்துட்டாலே அதை காலத்திற்கு கூட நம்ம போட்டு யூஸ் பண்ணும்பொழுது ஆட்டோமேட்டிக்காக நம்ம புரிஞ்சுக்கணும் அது கடந்த காலத்தில் இருக்க இன்சிடெண்ட்டை சொல்கிறது தான் யூஸ் பண்ணுறோம். ஒரு வீடியோவில் கூட பார்த்தீங்க அப்படின்னா இந்த பேக் அப்படிங்கிற வார்த்தையை வச்சு நான் சொல்லி கொடுத்துருப்பேன், டைம் கூட எப்படி ரிலேட் பண்ணுறது அப்படின்ட்டு. அப்போ இந்த பேக்கை வந்து நம்ம டைம் கூட சொல்லிட்டாலே இது பாஸ்ட்டு தான். புரியுதுங்களா? அப்போது இந்த பேக் தென் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த அப்பொழுது அப்பெல்லாம் அப்படிங்கிற வார்த்தைக்கு ரீப்ளேஸாக வச்சு இங்கிலீஷில் ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்க போகிறோம். சரிங்களா? எப்படி என்ன டென்ஸ் மட்டும் யூஸ் பண்ண போகிறோம், பாஸ்ட் மட்டும்தான் யூஸ் பண்ண போகிறோம். ப்ரெசண்ட்டோ ஃப்யூச்சரோ வரவே கூடாது, வந்தால் தப்பு. ஏன் அப்படின்னா இதுதான் முழுக்க முழுக்க 100% பாஸ்ட்டு கூட மட்டும் தானே கனெக்ட் ஆகிருக்கு. இதை ப்ரெசண்ட்லேயாக இருக்கட்டும் ஃப்யூச்சரில் இருக்கட்டும் யூஸ் பண்ண முடியாது. சரிங்களா? ரைட். இதற்கு நாம் இவ்வளோ நாளாக யூஸ் பண்ணுற ஆல்டர்னேட்டிவ் என்ன அப்படின்னா இப்படியெல்லாம் யூஸ் பண்ணுவோம். பாருங்களேன், அட் தட் டைம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, இது ரொம்ப ஜென்ரலாக காமனாக யூஸ் பண்ணக்கூடிய வார்த்தை. இதை விட நீங்கள் இதை யூஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஸ்டைலாக இருக்கும், கொஞ்சம் நல்லா எஃபெக்டிவாகவும் இருக்கும். சரிங்களா? ஓகே, அப்போ இந்த பர்டிகுலர் வார்த்தையை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு சென்டென்ஸோட பாருங்கள், ஒரு மெயின் கிளாஸ் இருக்குது அப்படின்னா மேக்ஸிமம் இந்த வார்த்தையை மெயின் கிளாஸோட ஸ்டார்டிங்லேயே போட்டுருவாங்க. சரிங்களா? எப்படி பேக் தென் அப்படிங்கிற வார்த்தையை வச்சுட்டு அதுக்கப்புறம் மெயின் கிளாஸ் நார்மலாகவே என்ன பண்ணுவாங்க அப்படின்னு நேட்டிவ் பீப்புள் பேசுவாங்க. அப்போ அதே ஸ்ட்ரக்சர் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா யூஸ் பண்ணிக்கலாம். பேக் தென், அதற்கடுத்து ஒரு மெயின் கிளாஸ். அண்ட் இன்னொன்று என்னென்னா, ஃபஸ்ட்டு ஒரு சம்பவத்தை பற்றி சொல்லிடலாம், அதற்கடுத்து அந்த சம்பவத்தில் அப்பொழுது அப்படிங்கிற வார்த்தையை ஆட் பண்ணி இந்த ரூட் வேர்டை ஆட் பண்ணி அதற்கடுத்து இன்னொரு மெயின் கிளாஸ். சரிங்களா? எப்படின்னா, நாங்கள் சின்ன வயசில் அந்த ஊரில் இருந்தோம், ஒரு மெயின் கிளாஸ். அப்போல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருந்தோம், நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருந்தோம், ரெண்டாவது மெயின் கிளாஸ். ஃபஸ்ட்டு ஒரு மெயின் கிளாஸ். இந்த மெயின் கிளாஸ் என்ன பண்ணுதுன்னா கடந்த கால இன்சிடெண்ட்டை சொல்லுது. இது என்ன பண்ணுது, அந்த கடந்த கால இன்சிடெண்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஜென்ரலான டைமை சொல்லுது. அதற்கடுத்து நடந்த இன்னொரு சம்பவத்தை சொல்லுது. அவ்வளோதான். புரியுதுங்களா? ஸோ இந்த மாதிரியான ஸ்ட்ரக்சர்ஸ் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இன்றைக்கி நம்ம படிக்க போகிறோம். அப்போ இந்த பேக் தென் அப்படிங்கிற வார்த்தை அப்போல்லாம், அந்த டைமில், அப்பொழுது அப்படிங்கிற அர்த்தத்தை கொடுக்கக்கூடியது. சரிங்களா? இப்போ நம்ம ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம், அப்போ தான் நமக்கு புரியும். இப்போ ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். பாருங்கள், எனது தாத்தா பாட்டியிடம் சுற்றும் டயல் ஃபோன் இருந்தது. இந்த பழங்காலத்துலாம் பார்த்தீங்கன்னா இப்படி சுற்றி சுற்றி ஃபோன் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, ஒவ்வொரு நம்பராக என்ன பண்ணணும் அதில் போட்டு டயல் பண்ணால் தான் கால் போகும். அந்த மாதிரி ஃபோன் பாட்டி தாத்தா வீட்டில் இருந்துச்சு. அப்போல்லாம் ஒவ்வொரு எண்ணாகத்தான் டயல் செய்ய வேண்டும். முழுக்க முழுக்க பாஸ்ட் டென்ஸில் தான் இருக்குது. ஏன்னா பாஸ்ட் டென்ஸில் சொன்னால் தான் இது மீனிங் வரும். சரிங்களா? சில சமயங்களில் மாற்றி கூட சொல்லலாம், ப்ரெசண்ட்டை பாஸ்ட் கூட ஒப்பிடுவதற்கும் சொல்லலாம். ஆனால் இந்த சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே பாஸ்டில் தான் இருக்குது. பாருங்கள், எனது தாத்தா பாட்டியிடம்
சுற்றும் டயல் ஃபோன் இருந்தது. ரொம்ப சிம்பிள். மை கிராண்ட் பேரண்ட்ஸ்னு சிம்பிள் எழுதிடலாம். சரிங்களா? மை கிராண்ட் பேரண்ட்ஸ் had ஓகே had சுற்றும் டயல் ஃபோனுக்கு ரோட்டரி ஃபோன்னு சொல்லலாம். சரிங்களா? ரோட்டரி ஃபோன். பாருங்க, மை கிராண்ட் பேரண்ட்ஸ் had a rotary phone. மை கிராண்ட் பேரண்ட்ஸ் had a rotary phone. அவங்ககிட்ட சுற்றும் ஒரு ஃபோன் இருந்துச்சு. அப்போதெல்லாம் ஓகே பேக் தென் சொன்ன சென்டென்ஸோட பிகினிங்கில் போட்டுக்கலாம் அப்படின்ட்டு, அதனால் போட்டாச்சு. பேக் தென் நாங்கள் ஒவ்வொரு என்ன பண்ணணும், டயல் செய்யணும்னு சொல்கிறோம். ஆனால் பாஸ்டில் இருக்கிறதுனால இந்த செய்ய வேண்டும்னு சொல்ல முடியாது, செய்ய வேண்டி இருந்ததுன்னு சொல்லணும். அப்போ தான் மீனிங் கரெக்டாக வரும். சரிங்களா? இங்கிலீஷில் சொல்லும்பொழுது நான் சொல்கிறேன். பேக் தென் வி ஹேட் டு டயல். அவ்வளோதான். ஒவ்வொரு எண்ணாக அப்படின்னா ஈச் நம்பர். எல்லாமே தெரிஞ்ச வார்த்தைகள் தான். எல்லாமே தெரிந்த வார்த்தைகள். எப்படி கனெக்ட் பண்ணி ஒரு சென்டென்ஸை இன்னொரு சென்டென்ஸ் கூட ஜாயின் பண்ணி பேசுகிறது அப்படிங்கிறது நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா நீங்கள் ப்ரோ ஸ்பீக்கர். அவ்வளோதான். ஓகே. மை கிராண்ட் பேரண்ட்ஸ் ஹேட் அ ரோட்டரி ஃபோன். பேக் தென் வி ஹேட் டு டயல் ஈச் நம்பர். பேக் தென் வி ஹேட் டு டயல் ஈச் நம்பர். ரொம்ப ரொம்ப ஈஸி. இப்போது இவர் ஒரு பெரிய நடிகர். ஆனால் அப்போல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஹோட்டலில் வேலை பார்த்துட்டு இருந்தார். அப்போது ப்ரெசன்ட் இன்சிடென்ட் கூட பாஸ்ட்டை கம்பேர் பண்ணுறோம். புரியுதுங்களா? இப்பொழுது இவர் ஒரு பெரிய நடிகர். பாருங்க, he is a great actor. now. But அப்போதெல்லாம், அப்போ பேக் தென். ஓகே. பட் பேக் தென் அவர் ஹோட்டலில் வேலை பார்த்து கொண்டிருந்தார். இதை சிம்பிள் எப்படி சொல்லலாம் அப்படின்னா, he வெயிட்டிங் டேபிள்ஸ். ஓகே, கவனிங்க. இந்த வெயிட்டிங் டேபிள்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு இடியம். எப்படின்னா, அந்த வெயிட்ரஸ் எல்லாம் இருப்பாங்களா, வெயிட்ரஸ் எல்லாம் இருப்பாங்க பார்த்தீங்கன்னா ஹோட்டலில், அந்த வேலை செய்கிறவங்களோட அந்த ஆக்ஷனை சொல்கிறதுக்கு இப்படி சொல்லலாம். ஒரு இடியம். சரிங்களா? வெயிட்டிங் டேபிள்ஸ். பாருங்கள், he is a great actor now. he is a famous actor now. எப்படி வேணாலும் சொல்லுங்கள். ஓகே, he is a famous actor now. but back then he was waiting tables. he was just waiting tables. அப்படி கூட சொல்லலாம். ஓகே. அவளுக்கு அப்போல்லாம் நிறைய ஆற்றல் இருந்து, அப்போல்லாம் பயங்கர ஸ்ட்ராங் எனர்ஜியாக இருப்பா. இப்போ அது ரொம்ப டல்லாக இருக்கா அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த இடத்துல பாஸ்ட்டில் நடந்த இன்னொரு இன்சிடென்ட், இன்னொரு மெயின் கிளாஸ் நம்ம போடலை. பின்னாடி இருக்கிற அந்த பர்டிகுலர் டைமை மட்டும் நம்ம பற்றி பேசிட்டோம், அந்த ஜென்ரல் டைமை. ஓகே. அவளுக்கு அப்போல்லாம் நிறைய ஆற்றல் இருந்தது. ரொம்ப சிம்பிள். பேக் தென்லேயே ஆரம்பிக்க வேண்டியதுதான். பேக் தென் ஷீ had a lot of energy. ஓகே, பாருங்க, பேக் தென் ஷீ ஹேட் அ லாட் ஆஃப் எனர்ஜி. பேக் தென் ஷீ ஹேட் அ லாட் ஆஃப் எனர்ஜி. ரொம்ப சிம்பிளான சென்டென்ஸ் தான், எல்லாத்துக்குமே தெரிஞ்சது. இந்த பேக் தென் அப்படிங்கிற வார்த்தை மட்டும் முன்னாடி போட்டோம்னா வேலையே முடிஞ்சுது. அடுத்து பாருங்க, அப்போல்லாம் என்னோட முடி ரொம்ப நீளமாக இருந்துச்சு. அப்போல்லாம் என்னோட ஹேர் ரொம்ப நீளமாக இருந்துச்சு. அதே மாதிரி தான் பாருங்க, பேக் தென். நல்லா கவனிக்கணுங்க, நிறைய ஆற்றல் இருந்தது அப்படிங்கிறது வேற, நீளமாக இருந்ததுங்கிறது வேற. ஏன் அப்படின்னா, இது நம்மகிட்ட இருந்த ஒரு பொசஷனை சொல்லுது. நம்மகிட்ட இருக்கிறது, நம்ம உடலில் இருக்கிறத சொல்கிறோம். இங்கே பாருங்களேன், அப்போல்லாம் என் முடி ரொம்ப நீளமாக இருந்தது. இங்கே என்ன சொல்கிறோம் அப்படின்னா, முடியோட நீளத்தை பற்றி பேசுகிறோம். புரியுதுங்களா? நம்மகிட்ட இருந்த முடியை பற்றி பேசல, முடியின் நீளம், ஒரு பொருளை பற்றி பேசுகிறோம். ஒரு பொருள் எப்படி இருந்தது அப்படின்னு பேசுகிறோமோ தவிர நம்மகிட்ட இருந்ததுன்னு நம்ம சொல்லலை. ஓகே. அப்போல்லாம் என்னுடைய முடி ரொம்ப நீளமாக இருந்தது, என் முடி அவ்வாறாக இருந்தது அப்படின்னு சொல்கிறதுனால நம்ம சிம்பிள் பாஸ்ட் யூஸ் பண்ணாலே போதும். ஓகே. பேக் தென் மை ஹேர் வாஸ் ஸோ லாங். இப்படி சொன்னாலே போதும். பாருங்கள், பேக் தென் மை ஹேர் வாஸ் ஸோ லாங். பேக் தென் மை ஹேர் வாஸ் ஸோ லாங். ஓகே, இங்கே வாஸ் போட்டிருக்கோம், அங்கே ஹேர் போட்டிருக்கோம். ரெண்டுத்துக்குமே இருக்க டிஃப்ரென்ஸை நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஒன்று பொசஷனை சொல்லுது, இன்னொன்று நிலைமையை சொல்லுது. புரியுதுங்களா? அது எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லுது. அடுத்து பாருங்கள், நான் அப்போல்லாம் என் வேலையை பற்றி அவ்வளோவா கவலைப்படலை. ரொம்ப சிம்பிள். பாருங்கள், பேக் தென் ஐ வாஸ்ன்ட் worried. அவ்வளோதான். கவலைப்படவில்லைனா ஐ வாஸ் நாட் worried about my career. ஃபுல் ஸ்டாப். ஓகே. இங்கே
அவ்வளவா கவலைப்படலை அப்படிங்கிறதுனால இங்கே ஸோ அப்படிங்கிற வார்த்தை ஆட் பண்ணோம்னா கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். பாருங்கள், பேக் தென் ஐ வாஸ் நாட் ஸோ வரிட் அபவுட் மை கரியர். பேக் தென் ஐ வாஸ் நாட் ஸோ வரிட் அபவுட் மை கரியர். நல்லா கவனிக்கணுங்க. இந்த இடத்துல பி வேர்பு, இங்கே V3 நினச்சக்கூடாது, பேசிவ் ஃபார்ம் தானே அப்படின்ட்டு. கிடையாது. இந்த பர்டிகுலர் V3 எது கூட வருதுன்னா ஸ்டேட் வேர்புன்னு நான் ஆல்ரெடி சொல்லி கொடுத்துருக்கேன் அந்த V3 நடத்தும் போதே. இந்த ஸ்டேட்டிவ் வேர்புன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, இது எல்லாமே பி வேர்பு கூட V3 ஃபார்மில் வந்தால் தான் மீனிங் கரெக்டாக வரும். ஃபார் எக்ஸாம்பிள், ஐ எம் டயர்டு. இங்கே டயர்டு அப்படிங்கிறது நம்மளோட நிலைமையை சொல்லக்கூடிய வேர்பு, நம்மளோட நிலைமையை சொல்லுது. ஐ எம் சர்ப்ரைஸ்ட், ஐ எம் ஷாக்ட். புரியுதுங்களா? ஸோ இந்த மாதிரி வார்த்தைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆக்டிவ் மீனிங் தான் கொடுக்கும். நான் அப்படி இருக்கேன், அப்படி இருந்தேன்னு தான் சொல்லுமோ தவிர பேசிவில் பட்டேன், பட்டது அந்த மீனிங் வராது. ஏன்னா இது ஸ்டேட்டிவ் வேர்ப். இதை பற்றி நம்ம முன்னாடியே ஒரு வீடியோவில் போட்டிருக்கோம், நீங்கள் பாருங்கள். ஓகே, பாருங்கள். பேக் தென் ஐ வாஸ் நாட் ஸோ வரிட் அபவுட் மை கரியர். ஒரு சிலர் கேரியர்னு சொல்லுவீங்க, கரியர். பேக் தென் ஐ வாஸ் நாட் ஸோ வரிட் அபவுட் மை கரியர். ஓகே, இன்னும் ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம போன ஸ்லைடில் பார்த்த மாதிரி 2 மெயின் கிளாஸ் இல்லாமல் ஒரே ஒரு மெயின் கிளாஸ் மட்டும் வச்சு அந்த ஜென்ரல் டைமை நம்ம என்ன பண்ணலாம், யூஸ் பண்ணலாம். பாருங்கள், ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் நம்ம பார்த்தோம் போன ஸ்லைட்லேயே. அப்போல்லாம் எனக்கு சமைக்கவே தெரியாது. எப்போல்லாம் அந்த ஸ்பெசிஃபிக் டைம் நமக்கு தெரியாது, பொதுவாக சொல்கிறோம். அப்போல்லாம் எனக்கு சமைக்கவே தெரியாது. வழக்கம் போல் இந்த வார்த்தையை போட்டுக்க வேண்டியதுதான். பேக் தென் ஒரு காமா, பேக் தென் எனக்கு சமைக்கவே தெரியாது. பாருங்கள், ஐ didn't even know how to cook அப்படின்னு நம்ம போடணும். இந்த ஹவுனிங்கிற வார்த்தையை போடாமல் விட்டுறாதீங்க, கண்டிப்பாக போடணும். அது எனக்கு எப்படி செய்யணுன்னே தெரியாது, அது அப்படி செய்யணுன்னே தெரியாது. இந்த எப்படி அப்படிங்கிற வார்த்தை வந்துட்டாலே ஹவுனிங்கிற வார்த்தை வந்துடணும். நம்ம ஜென்ரலாக எனக்கு சமைக்கவே தெரியாதுப்பா அப்படின்னு சொன்னாலும் எனக்கு எப்படி சமைக்கணுன்னே தெரியாது அப்படிங்கிறத ஒரிஜினல் அர்த்தம். அதனால் அந்த ஹவ் அப்படிங்கிற வார்த்தையை போட்டு தான் சொல்லணும். பேக் தென் ஐ didn't even know how to cook. பேக் தென் ஐ didn't even know how to cook. அப்போல்லாம் இந்த தெரு வெறும் மண் ரோடு தான் தம்பி, இப்போ தான் இப்படி. அப்போல்லாம் வெறும் மண் ரோடு இந்த ஸ்ட்ரீட்டு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, பேக் தென் திஸ் ஸ்ட்ரீட் வாஸ் ஜஸ்ட் அ டர்ட் ரோடு, அவ்வளோதான். ஓகே, பேக் தென் தி ஸ்ட்ரீட் வாஸ் ஜஸ்ட் அ டர்ட் ரோடு. மண் ரோடு, வெறும் மண் ரோடு அப்படின்னா டர்ட் ரோடு நீங்கள் சொல்லுங்கள். ஓகே, சாண்ட் ரோடு அதெல்லாம் வேர்ட் டு வேர்ட் ட்ரான்ஸ்லேஷன் அப்படிலாம் பண்ணக்கூடாது. டர்ட் ரோடு. பேக் தென் தி ஸ்ட்ரீட் வாஸ் ஜஸ்ட் அ டர்ட் ரோடு. ஓகே, ஃபுல் ஸ்டாப் வைக்காமல் நம்ம காமா போட்டோம், ஃபுல் ஸ்டாப் வச்சிடலாம். அப்போல்லாம் என்னிடைய நிறைய பணம் இல்லை. இப்போது பரவாயில்ல, கொஞ்சம் நல்லா இருக்கேன். அப்போல்லாம் பணமே இருக்காதுப்பா என்கிட்ட அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல ஒரு சில சமயங்களில். பேக் தென் ஐ didn't have, அவ்வளோதான். ஓகே, had அப்படின்னா பாசிட்டிவ், அதை நெகட்டிவ்ல சொல்லும்பொழுது didn't haveன்னு சொல்லணும். ஓகே, ஐ didn't have much money. மச் மணி, ஏன் இங்கே மச்சுன்னு போட்டிருக்கோம்? ஏன்னா மணி அப்படிங்கிறது அன்கவுண்டபிள் நவுன். அன்கவுண்டபிளுக்கு நம்ம மச்சு தான் போடணும். கவுண்டபிளுக்கு நம்ம இப்போ அந்த மெனி அப்படிங்கிற வார்த்தையை நம்ம யூஸ் பண்ணுவோம். அது இங்கே வராது, செட்டும் ஆகாது. மச்சுங்கிறது தான் பணத்துக்கு நம்ம யூஸ் பண்ணணும். பாருங்கள், பேக் தென் ஐ didn't have much money. பேக் தென் ஐ didn't have much money. அடுத்து பாருங்கள், அப்போல்லாம் இன்டர்நெட் மிகவும் மெதுவாக இருக்கும். பேக் தென் த இன்டர்நெட் வாஸ் இன்க்ரெடிபிளி, ரொம்ப அப்படின்னு சொல்கிறோன்னா அப்போ இன்க்ரெடிபிளி ஸ்லோ, அவ்வளோதான். பேக் தென் த இன்டர்நெட் வாஸ் இன்க்ரெடிபிளி ஸ்லோ, அது எப்படி இருந்தது அப்படிங்கிறது நிலைமை சொல்கிறோம், அதனால வாஸ். பேக் தென் த இன்டர்நெட் வாஸ் இன்க்ரெடிபிளி ஸ்லோ. த இன்டர்நெட் வாஸ் இன்க்ரெடிபிளி ஸ்லோ. அப்போல்லாம் எங்கள் அணிதான் எப்போதும் வெல்லும். ஓகே, பேக் தென் மை டீம் ஆல்வேஸ் won the championship. இது ரொம்ப சிம்பிளான சென்டென்ஸுங்க, அதனால தான் கடகடன்னு எழுதிட்டு வரேன். பாருங்கள், பேக் தென் மை டீம் ஆல்வேஸ் ஒன் த சாம்பியன்ஷிப். பேக் தென் மை டீம் ஆல்வேஸ் ஒன் தி சாம்பியன்ஷிப். அப்போல்லாம் அவன் எங்ககிட்ட பேசக்கூட மாட்டான். இப்போ தான் ஏதோ நல்லவனாட்டு நடிக்கிறான், அப்போல்லாம் பேசக்கூட மாட்டான். பாருங்கள், பேக் தென் he didn't even
டாக் வித் அஸ். என்கிட்ட பேச கூட மாட்டான்டா. he didn't even talk with us. back then he didn't even talk with us. அப்போல்லாம். ரொம்ப சிம்பிள். புரிஞ்சுதுங்களா? அப்போ இதுக்கப்புறம் இந்த அப்போல்லாம் அப்படிங்கிற வார்த்தையை நீங்கள் இங்கிலீஷில் யூஸ் பண்ணும் பொழுது இந்த வார்த்தையை சூப்பராக போட்டு தூள் கலப்புங்க. ஓகே, அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிட்டு மற்றவங்களும் ஷேர் பண்ணுங்கள், அவங்க தெரிந்து கொள்ளட்டும். அண்ட் இதான் நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அதை நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து வந்து சேரும். இதே மாதிரி நிறைய சென்டென்ஸ் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டுருங்க. சரிங்களா? இப்போ ஹோம்ஒர்க் வரும், அதையும் பண்ணுங்கள். நம்ம அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.